जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिग्यदे जन्म पत्रिका वेयुरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாதம்னா என்ன சார்? நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலம் எது வரையில இருக்கு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவார். இப்போ விசேஷமான இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமுமே அதி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆடி மாசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆடி கிருத்திகை பெரிய அளவுல ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிற ஒரு நாள். முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் என்று அந்த வாரக்கணக்கில் செய்யக்கூடிய விசேஷங்கள், அம்பாள் புறப்பாடு, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது. ஆவணி மாசம்னா கேட்க வேண்டாம், ஆவணி விட்டம், அதே போல விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி, இப்படி அடுத்தடுத்த விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்கள் எல்லாமே, எல்லா விசேஷங்களும் அதுல வரும். ஐப்பசி, தீபாவளி, கந்தசஷ்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அப்படியே விசேஷங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள்னா எப்படி இருக்கும்? ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு? நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறது? நமக்கு அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் நடுவில் என்னென்ன விஷயம். ஏன்னா நீங்கள் உண்மையை நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்களை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கார் அங்கே இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யூகேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரீச் ஆகுது, எல்லா மொழிகளிலுமே ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென் நேஷனல் நம்ம பார்க்கும்போது கன்னடத்தில் நீங்கள் என்னோட இதை பார்க்கலாம், தெலுங்குல பார்க்கலாம், தமிழில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் உங்கள் கர்ம பலனை நேரடியாக உணர வைக்கும் காலமாக இருக்கிறது. ஏன்னா சில பேருக்கு இந்த ராசி பலன்ல பாத்தீங்கன்னா நமக்கு செய்த தவறுகளுக்கு எச்சரிக்கையும் கிடைக்கும். குறிப்பாக உடல்நலம், பணம், நல்ல பெயர் ஆகிய 3 விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். மொத்தமாக வெற்றி அப்படிங்கிறது 74%, எச்சரிக்கை 26%. நீங்கள் செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும், ஆனால் சக ஊழியர்களின் பொறாமை உச்சத்தில் இருக்கும். புகார் அல்லது தவறான புரிதலால் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படும். மேலதிகாரிகள் வார்த்தைகளால் அளந்து பேசுங்கள். யாரா இருந்தாலும் கரெக்டா பேசுங்க. ஏன்னு கேட்டா ஒரு தவறான புரிதலால், அதாவது உங்களை பத்தி தேவையில்லாம ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க இப்படிதான் பண்ணாங்க, இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ கவனமா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அரசு உத்தியோக, நேர்முக தேர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர்கள் நிறைய வரும். பெண்களால் அவப்பெயர் வரும், 3வது நபர்களால் அவப்பெயர் வரும். யாராவது புதுசா உங்களை சந்திக்க வராங்க அப்படின்னு சொன்னா அவன் மூலமா ஒரு பிரச்சனை வரும்.
அவன் உங்களுக்கு தெரியாம மறைமுகமா ஒரு வீடியோ எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அரசாங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமா இருங்க. கோபமும் பிடிவாதமும் உறவில் விரிசலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி பழைய தவறுகளை மீண்டும் பேசாதே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சதை திரும்ப பேச வேண்டாம். இனிமேல் நடக்கிறது நல்லதா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா நல்லது. விட்டு கொடுப்பதே வெற்றி ஆகும். இதுதான் கணவன் மனைவி. அதே போல திருமண பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு பேசினா இந்த வருஷத்துல ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க அம்மா உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நீதிமன்றத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பம் வரலாம். உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேச வேண்டாம். தவிர்த்து சட்ட ஆலோசனைப்படி செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உடல் நலத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கொழுப்பு கல்லீரல், சர்க்கரை நோய், அது மட்டுமல்ல டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய ஆரம்ப அறிகுறிகள் சில பேருக்கு, ரத்த அழுத்தம், மூட்டு வலி, இடுப்பு வலி, சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அதே போல மைக்ரேன் சொல்லுவா இல்லையா, அது போல செரிமான கோளாறு, வயிற்றுப்புண், யூரிக் அமிலம் அதிகரிப்பு, தூக்கமின்மை, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அலட்சியம் செய்யாதீர்கள். உடல் நலத்தை பார்த்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க நல்லா இருந்தாதான் எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல அதிவேக வண்டியில எல்லாம் அதிவேக கவனம் போக வேண்டாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டு தொடர்பால் லாபம், குடும்ப ஆதரவு எல்லாமே இருக்கும். ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும். தடைபற்ற காரியம் நிறைவேறுதல், இது எல்லாமே இருக்கும். நல்ல பெயருக்கு களங்கம். அதே போல நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும். சாண்டியர்னா மோனஸ் இருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும். சில நேரத்துல வருமானமே இருக்காது. சில நேரத்துல இடமோ வீடோ நகையோ விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதே போல வாகன விபத்து அபாயம், கோபத்தால் உறவு பாதிப்பு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆடி மாதம் எச்சரிக்கையுடன் நடந்தால், ஆடி மாதம் பொறுமையாக, ஒழுக்கம், சரியான முடிவு, இதெல்லாம் ஓரளவுக்கு இருந்தாதான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி மாசத்துல தனுசு ராசிக்கு சொல்லியிருக்கு. தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு நான் ஆரம்பத்தில் இந்த 3 விஷயம் சொன்னேன் இல்லையா, அதிர்ஷ்டம், எச்சரிக்கை, போராட்டம் சொன்னேன் இல்லையா. இந்த அந்த எச்சரிக்கைங்கிற வார்த்தையை நீங்க தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா எச்சரிக்கையாக இருந்தால்தான் சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க இப்ப அம்மன் வழிபாடு செய்யறதுல சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்மன் வழிபாடுன்னு எந்த அம்மன் வழிபாடு செய்தாலும் சிறப்பா? எல்லா அம்பாலும் ஒரு அம்பாள் தான். அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த அம்பாலும் ஒரு அம்பாள் தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம், வாராகி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. வாராகி உங்களுக்கு கண்கண்ட தெய்வம். உண்மையிலேயே பூராடம் கண்கண்ட தெய்வம். பூராட நட்சத்திரத்துக்கு, உத்திராட நட்சத்திரத்துக்கு கண்கண்ட தெய்வம், மூல நட்சத்திரத்துக்கு கண்கண்ட தெய்வம். தனுசு ராசினாலே இந்த வாராகி அம்மன் கண்கண்ட தெய்வம். நீங்க வழிபடக்கூடிய சூழ்நிலையில தான் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருது, எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்யறது அப்படிங்கிறது இருக்கு. வழிபாடு பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.